அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன, விவரியுங்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ள கூறி முன்னாள் எம்பி KC பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்காக ஏப்ரல் 15 நேரில் ஆஜராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த ஒரு வழக்கை ரத்து செய்ய கோரியும் நேரில் ஆஜராக விலக்கலை கோரியும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி இளந்திரையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். அதே போல வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்களித்த நீதிபதி 4 வாரங்களுக்குள் மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று KC பழனிசாமிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை தற்போது தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.